Hi viewers, இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th Maths exercise 8.3ல 8th sum. 3 fair coins are tossed together. Find the probability of getting all heads, at least one tail, at most one head, at most two tails. First sample space எழுதிக்கலாம். Sample space அப்படின்னும் போது 3 fair coins. 3 coins அப்படின்னும் போது head, head, head. அடுத்து head, tail, head. Next head, head, tail. Next head, tail, 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 head, head, tail, head, tail, 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 head, tail, tail, tail. Okay, இதுதான் sample space. N of S is equal to எத்தனை இருக்கு? Count from 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. N of S is 8. First one இப்போ B, A event. Let A be the event of getting all heads. எல்லாமே head வருது. A is equal to எல்லாமே head வருது. இது ஒன்று மட்டும்தான் எல்லாமே head வருது. அதை மட்டும் எழுதிக்கோங்க. அப்போ n of A is equal to 1. ஒரே ஒரு தான் இருக்குது. ஸோ 1. P of A is equal to formula n of A by n of S. n of A is 1. n of S is 8. Second one. At least one tail. Let B be the event of getting at least one tail. ஒரு tail. At least one tail அப்படின்னா at least அப்படின்னும் போது கொடுத்துருக்கதோட கிரேட்டரும் வரணும். more than. சரியா? கொடுத்துருக்கிறது and more than. என்ன கொடுத்துருக்காங்க? one tail கொடுத்துருக்காங்க. அதுவும் அதோட more than எடுக்கணும். one tail, two tail, three tail, four tail எத்தனாலும் எடுத்துக்கலாம். அப்போ one tailக்கு மேலே இருக்கிறது எல்லாமே எடுக்கலாம். எதெல்லாம் one tail இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் two tail. இதில் ஒன் டெயில் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. ஹெட்டு, டெயில், ஹெட்டு. இதுலேயும் ஒன் டெயில் இருக்குது. ஹெட், ஹெட், டெயில். இதுலேயும் டூ டெயில் இருக்குது. ஏன்னா மோர் தானே எடுக்கணும். அப்போது ஹெட்டு, டெயில், டெயில். இதில் ஒன் டெயில் இருக்குது. டெயில், ஹெட், ஹெட். இதில் டூ டெயில் இருக்குது. டெயில், ஹெட், டெயில். இதுலேயும் டூ டெயில் இருக்குது. டெயில், டெயில், ஹெட். இதில் த்ரீ டெயில் இருக்குது. டெயில், டெயில், டெயில். ஒரு டெயிலும் அந்த ஒரு டெயிலுக்கு மேலே இருக்கதும் எடுத்துக்கணும். இப்போ n of B is equal to எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 7. P of B, probability of B is equal to n of B by n of S is equal to 7 by n of S is 8. Next, third one, let C be the event of getting at most one head. At most ஒன்றுனா இங்கே கொடுத்துருக்குது and then அதோடைய less than. சரியா? ஒன் ஹெட்டு, அதுக்கப்புறம் அதோட கம்மியாக இருக்கிறது ஜீரோ ஹெட்டு, ஹெட்டே இல்லாதது. ஓகே, அதை எடுத்து எழுதிக்கலாம். சி இஸ் ஈக்குவல் டு ஒன் ஹெட் இருக்கிறத எடுத்து எழுதுங்க. இதில் ஒன் ஹெட் இருக்குது. ஹெட், டெயில், டெயில். இதுலேயும் ஒன் ஹெட் இருக்குது. இதுலேயும் ஒன் ஹெட் இருக்குது. அடுத்து ஹெட்டே இல்லாததும் எழுதலாம். ஒன் ஹெட் அண்ட் ஜீரோ ஹெட். லெஸ் தென் அப்படின்னும் போது ஒரு ஹெட்டு கொடுத்துருக்காங்க. அதோடைய கம்மியானது ஹெட்டே இல்லாதது. தட் இஸ் டெயில், டெயில், டெயில். n of C is equal to எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணி எழுதுங்க. 4. P of C is equal to n of C by n of S. n of C is 4. n of S sample space 8. கேன்சல் பண்ணிங்கன்னா 1 by 2. அடுத்தது fourth one. Let D be the event of getting at most two tails. அட்மோஸ்ட் டூ டெயில்ஸ் அப்படின்னும் போது நான் சொல்லியிருக்கேன் லெஸ் தென். அட்மோஸ்ட்னா லெஸ் தெனும் எழுதணும், அதுவும் லெஸ் தெனும். இப்போ டூ டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கம்மியாக இருக்குது. ஒன் டெயில், ஜீரோ டெயில் எல்லாமே எழுதணும். இப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டூ டெயில் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கோங்க. எதெல்லாம் டூ டெயில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஹெச்டிடி, அடுத்தது டிஹெச்டி, அடுத்து டிடிஹெச். இது டூ டெயில் இருக்குது. அதுக்கப்புறம் அது கம்மியாக இருக்குது ஒன் டெயில். ஒன் டெயில் எதில் இருக்குன்னு பாருங்கள். ஹெச்டிஹெச், ஹெச்ஹெச்டி,
HHT, one tail, THH, வேறு எதுலையும் ஒன் டெயில் இல்லை. அதுக்கப்புறம் ஜீரோ டெயில், டெயிலே இல்லாதது என்னது? HHH, டூ டெயில், ஒன் டெயில், ஜீரோ டெயில், இது எல்லாமே எழுதிக்கணும். N of D is equal to, கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை இருக்குன்னு, 7. N of D is equal to 7. P of D, probability of D is equal to N of D by N of S, that is 7 by 8. Ninth sum. A bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls and 8 black balls. அப்போ sample space first எழுதிக்கலாம். Sample space is equal to, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்க, 5 plus 6 plus 7 plus 8. அப்போ N of S is equal to, add பண்ணிங்கன்னா 26. அடுத்து first find the probability that the ball drawn is white. Let A be the event of getting white ball. White ball அப்படின்னும் போது எத்தனை white ball இருக்கு? 6. அதுதான் N of A is equal to 6. P of A formula N of A by N of S. N of A is 6, N of S is 26. 2 ஆல் cancel பண்ணிங்கன்னா 3 by 13. Next is second one, B event. Let B be the event of getting, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் ஒன், black or red. black இல்லைனா red. black red ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். N of B is equal to, black ball எத்தனை? 8, red ball is 5. add பண்ணிங்கன்னா 13. next P of B. P of B is equal to N of B by N of S is equal to 13 by 26. cancel பண்ணிங்கன்னா 1 time 2 time. okay, next third one, C event. Let C be the event of getting not white. white இல்லாதது. C is equal to, N of C is equal to white இல்லாதது. white மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதுங்க. 5 plus 7 plus 8 is equal to 20. இப்போ P of C is equal to N of C by N of S. 20 by 26. 2 ஆல் cancel பண்ணிங்கன்னா 10 by 13. okay, next one, fourth one. Fourth one is neither white nor black. Let D be the event of getting neither white nor black. N of D is equal to, neither white nor black na white இல்லை black இல்லை, பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் எடுங்க. சரியா? ஒயிட் 6, black 8, அதை விட்டுடுங்க. பேலன்ஸ் இருக்கிறது 5ம் 7ம். 5 plus 7 is equal to 12. P of D is equal to N of D by N of S. This is 12 by 26. cancel பண்ணி 2 ஆல் cancel பண்ணிங்கன்னா 6 by 13.